பிரைஸ் தி லார்ட். உங்கள் ஜெனிஃபர் கீதா வட சென்னையில இருந்து. இன்னைக்கு நான் ஒரு ஐஸ் ஃபேக்டரி முன்னாடி நிக்கிறேங்க. இந்த இடத்துலதான் ஐஸ மேனுபேக்சர் பண்ணி இங்க இருந்து மத்த இடங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. இந்த இடத்த சுத்திலும் நிறைய பேரு மீன் பிடிப்பு அந்த வியாபாரத்தை செய்யறாங்க. மீன் வியாபாரிங்களுக்கு இந்த ஐஸ் கட்டிங்க ரொம்பவே உபயோகமானது. அது மட்டும் இல்ல, சில ஜூஸ் கடைங்களுக்கு இன்னும் மற்ற உபயோகங்களுக்காக இந்த ஐஸ் கட்டிகள் மத்த இடத்துக்கும் இவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. ஆனா எனக்கு இந்த ஐஸ உடைச்சி அது அப்படியே துண்டு துண்டா உடையறத பார்த்த உடனே பைபிள்ல எகிப்து தேசத்துல நடந்த கல்மழை ஞாபகம் வந்துச்சுங்க. ஆமாங்க, ஆலங்கட்டி மழை தான். அதாவது எகிப்து தேசத்துல இஸ்ரவேலர்கள் அடிமையா இருக்கிறாங்க. அப்போ அவங்கள விடுவிக்கிறதுக்காக தேவன் 10 வாதைகளை கொடுக்கிறாரு. அதுல 7வது வாதத்தான் அந்த ஆலங்கட்டி மழைன்ற கல்மழை. அதனால நிறைய பேர் மரித்து போறாங்க எகிப்து தேசத்துல. ஆனா ஒரு காரியத்தை பாருங்களேன், அதிசயம் தான் சொல்லணும். அதாவது இஸ்ரவேலர்கள் மட்டும் கோசேன் நாட்டுக்கு மட்டும் அந்த எந்த வாதையும் அந்த 10 வாதையும் அணுகவே இல்லை. அதனால இஸ்ரவேலர் ரொம்ப அழகா பாதுகாக்கப்பட்டாங்க. இன்னைக்கு நமக்கு கூட சுனாமி வருதுன்றாங்க, வெள்ளோன்றாங்க, அட கொரோனா கூட வந்துட்டு போச்சு. ஆனா இன்னைக்கும் கர்த்தாதி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிற உங்களையும் என்னையும் தேவன் பாதுகாத்து வர்றாரு. ஆமாங்க, சங்கீதம் 91ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது, ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இதுவரைக்கும் நம்ம வீட்டையும் நம்மளையும் சகல தீமைக்கு விலக்கி காட்டுகிறாரு. அப்புறம் ஏன் நம்ம பயப்படணும்? God bless you all.